பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி போயஸ் கார்டனில் உள்ள நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தினத்தந்தி நிர்வாக இயக்குநர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் உள்ளிட்ட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தினத்தந்தி அதிபர் பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 2வது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு தினத்தந்தி நிர்வாக இயக்குநர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சிவந்தி ஆதித்தனார் குடும்ப உறுப்பினர்கள், தினத்தந்தி குழும ஊழியர்களும் உருவப்படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தினர். இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன், மூத்த தலைவர் ஞானதேசிகன், பாமக தலைவர் ஜி.கே. மணி, தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன், தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், கராத்தே தியாகராஜன், சமத்துவ மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதேபோல் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, பிஜேபி குழும தலைவர் சந்தோஷம், நடிகர்கள் விஜயகுமார், ராஜேஷ் உள்ளிட்ட பலரும் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது நினைவு இல்லத்தில் மலரொளி வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். அவருடைய நினைவு இல்லத்தில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதில் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா அவர்களும் எங்கள் சின்னையா அவர்களும் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். 2வது ஆண்டு அஞ்சலியை மறைந்த அனைவராலும் மதிக்கத்தக்க நம்முடைய சிவந்தியார் அவர்களது நினைவை நாம் அனுசரிக்கும் போது அவருடைய நல்ல நினைவுகளை நாட்டிற்கு பல்வேறு துறைகளிலே அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். பல்துறை வல்லுநராக மட்டுமல்லாமல் ஒரு அன்பான சின்ன ஐயாவாக அனைவருக்கும் ஆதரவு அளித்து வாழ்ந்து கொண்டிருந்த நமது சின்ன ஐயா அவர்கள் மறைந்து 2 ஆண்டுகள் ஆகிறது என்பதை நம்பவே முடியவில்லை. நாம் சமுதாய அக்கறையோடு எல்லா துறையிலும் வல்லுநராக வாழ்ந்து ஒரு நடுநிலையோடு வாழ்வது அவருக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாகும். அவர் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கொப்ப பிறந்து வாழ்ந்து மறைந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் புகழ் இன்றல்ல இந்த உலகம் உள்ளளவும் நீடிக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவன் நான் பிரார்த்திக்கிறேன். ஐயா அவர்கள் பன்முகம் கொண்டவர்கள். எந்த துறையில் ஐயா அவர்கள் கால் பதித்தாலும் அந்த துறை வலிமையாக வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கிறது. ஐயாவினுடைய இந்த நினைவு நாளிலே நினைவு கூர்ந்து ஐயா அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் எல்லா வல்ல இறைவன் நோய் நொடி இல்லாத சிறப்பான வாழ்வை தர வேண்டும் என்று பெற்று ஐயாவுடைய நினைவை பற்றி இரங்கலை தெரிவித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் உள்ளளவும் சிவந்தி ஐயா அவர்களுடைய புகழ் நிற்கும், நிலைக்கும், மணக்கும், பரவும். வாழ்க சிவந்தி அவர்களினுடைய புகழ். இன்றைக்கி ஒரு ஆசிய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருப்பவர் குவைத்தின் மன்னர். நாங்களெல்லாம் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெளிநாடுக்கு செல்கின்ற காரணத்தினால் உலக அளவில் எந்த ஊருன்னு கேட்டால் இந்தியாவை சொல்லுவோம். இந்தியாவில் தான் ஒரு உடனே ஐயாவை பேரை கேட்பாங்க. அதுமாதிரி இந்தியாவில் அத்தனை மாநிலங்களிலும் விளையாட்டு வீரர்கள் ஐயா பேரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டு துறையில் என்று சிறப்பாக செயல்பட்டவர். ஒரு மகளிர் கல்லூரியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் விளையாட்டுத்துறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு கல்லூரி, இப்படி பல விதமான கல்லூரிகளை அந்த தென் மாவட்டங்களிலே கட்டி அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் என்று ஒரு பட்டம் படிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளிலே இங்கே அவருடைய இல்லத்தில் அந்த போட்டோ பார்க்கின்ற போது கண்கள்லாம் குளமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நான் ஓரளவு வசதியாக இருக்கேன்னா அதில் ஒரு பெரும் பங்கு என்னுடைய குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக எனக்கு உந்து சக்தியாக எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது சிவந்தி ஐயா அவர்கள். அதனால் மறக்கவே முடியாது.